மற்ற ப்ரொஃபஷனுக்கும் மெடிசன் ப்ரொஃபஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு லைஃப் சேவிங் ப்ரொஃபஷன். எங்கே போனாலும் மருத்துவர்கள் சஸ்டெயின் பண்ணிடுவாங்க. எந்த ஃபீல்டு எவ்வளோ பெரிய ஏஐ டெக்னாலஜி எந்த டெக்னாலஜி வந்தாலும் டாக்டர்ஸ் வில் சஸ்டெயின் இன் த சொசைட்டி. ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு மெயினான எல்லாமே. நானும் பேசிக்லி ஐம் டாக்டர். நானும் ஒரு எம்டி ஜெனரல் மெடிசன் தான். அதனால் ஐ ஹவ் சீன் ஸோ மெனி திங்ஸ். பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் வருவாங்க. இம்பார்ட்டன்ஸ் வந்து டாக்டர்ஸ் கொடுப்பாங்க சில ப்ரையாரிட்டியில். என்ன ரீசன்னா நம்மளோட படித்த படிப்புக்கும் நம்ம பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனுக்கும் தான் தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். அதனாலே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலியிலும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் ஆல்சோ நவடேஸ் தே ப்ரிஃபர் டு பி அ டாக்டர். பட் என்ன ஒரு சிக்கல்னா நம்ம நாட்டில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே நம்ம நீட்டு தான் பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அது. அதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக காசிப்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதை பற்றி பேச விரும்பலை. பட் வெளிநாட்டில் படிக்கணுன்னாலும் நீட் எலிஜிபிலிட்டி இருந்தால் தான், வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தால் தான் நம்ம நாட்டில் டிகிரி செல்லும். அப்படியா? ஆமாம். உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் வேணால் போய் படிங்க. ஆனால் நீட்டில் எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் நீங்கள் போகவும் முடியும், படிக்கவும் முடியும், விசாவும் கிடைக்கும். பாஸ் ஆகணுங்கிறது வேற, எலிஜிபிலிட்டி ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி. ஓகே, எலிஜிபிலிட்டி தான் பாஸிங்க நீட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் போதும். ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய இந்த கவர்மெண்ட் காலேஜில் போய் சேருவாங்களா நம்ம நாட்டில்? இது நீட்டில் வந்து கம்பல்சரி ஒரு 600 மேலே எடுத்துட்டாங்கன்னா இந்தியாவில் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 300 400 எடுக்கிறவங்களுக்கு மெடிசன் பண்ணணுன்ட்டு ஒரு பேஷன் இருக்கும். பட் அதை ஃபில்ஃபில் பண்ண முடியாததை வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். வி ஆர் தேர் டு கைட் தெம் டு கம்ப்ளீட் த மெடிசன் ப்ரோக்ராம். சில பேர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500 above எடுத்தவங்களே லாஸ்ட் இயர் என்கிட்ட ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணாங்க. 500 மார்க் மேலே எடுத்தவங்க செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதினவங்க, தேர்ட் அட்டெம்ப்ட் எழுதினவங்களாம் வராங்க.